வணக்கம். உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐம்பது கிராம் முழு உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும், நல்லா ஊறிடும். அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால நான் இப்போவே சேர்த்துருக்கேன், மிளகாயும் இஞ்சியும். நீங்கள் அப்புறமா கூட மாவு அரைச்ச பிறகு வெங்காயம் சேர்க்கும்போது பொடியாக நறுக்குன்னு இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா வடை அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். வடையை ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும் அதிக எண்ணெயோட. அதனால் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசி மாவாக இருந்தாலும் சரி. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் வடை அவுட்டரில். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு இந்த வெங்காயத்து கூடலாம் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா அழகாக வரும். அந்த உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் சேர்ந்து பிசைஞ்சு வரும் டேஸ்ட்டாக. அப்படி கரண்டியால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே திரியாக உப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போது மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு மாவு ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு கையாலே நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு விரலால் குழி பண்ணிட்டு சூடான எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம் நம்ம. இப்போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான தீக்கு திரும்ப மாற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஹை ஹீட்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா உள்ளார வேகாது, மேலே நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடும், நல்லா வடை வந்துடும். ஆனால் உள்ளார வெந்து இருக்காது. அதனால் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாம். வடை ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஃப்ரை பேனில் பண்ணாதீங்க. எண்ணெய் மேலே தெரிக்கும். அப்படி இல்லாட்டி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்கும். நல்லா குழியான கடாயாக பார்த்து அதில் எண்ணெய் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. இப்போது மெதுவடை ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. இந்த வடை சூடாக தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.